திடீர்னு மீனவர்கள் மீது அக்கறை, கச்சத்தீவை மீட்கணும்னு போராட்டம். எதுக்கு இந்த போராட்டம்? என்னைய பார்த்து பயந்துட்டாங்க தம்பி, அண்ணனை பார்த்து எல்லாருக்கும் பயம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர்? இவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறவர்களுக்கு அவ்வளோ பெரிய பயங்கரமான ஆளப்பார். பார்த்துருவோம் வாங்க. நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் தான், அவரை பார்த்து தான் திமுகவுக்கு பயமா, பாஜகவுக்கு பயமா, எல்லாருக்கும் பயமா. அதில் ஹைலைட்டான விஷயம், திமுக அப்புறம் அதிமுக அப்புறம் பாமக அப்படின்னு சொல்ல வந்தார். அப்புறம் அப்படியே தன்னை தானே திருத்திக்கிட்டு அப்போ பாஜக அப்படின்னுட்டு கரெக்டாக பேசிட்டேன், பாஜகவை அட்டாக் பண்ணிட்டார். அப்போ ஏன் பாமகவை அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். அதற்கான காரணம் அப்படியே காலப்போக்கில் நமக்கு தெரிய வரும். இப்போ அவர் என்ன சொல்லி அட்டாக் பண்ணுறாருன்னா, இவங்கெல்லாம் திடீர்னு கச்சத்தீவை மீட்கணும்னு ஏன் இவ்வளோ அக்கறை? சொல்லுங்க டிகே, சொல்லுங்க. இவ்வளவு நாள் தெரியாதா அது அங்கே மாட்டிக்கிட்டு இருக்குன்னு? திடீர்னு தேர்தல் வர நேரத்தில் என்ன பார்க்குற? எல்லாருக்கும் அண்ணனை பார்த்து பயம் தம்பி. அண்ணன் வந்து மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுகிறேன், மக்கள் கிட்ட போய் அது சேருது. நாளை பின்ன அண்ணன் ஜெயிச்சிட்டேன்னா பயம் இருக்குமா இல்லையா? ஊருக்குள்ளே இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளை பார்க்கையில லைட்டாக ஜர்க் அடிக்கும், அதான் அடிக்குது, அதுதான் இந்த அக்கறை அப்படின்ற லெவலுக்கு தன்னைத்தானே ஒரு மாவீரனாக கருதி கொண்டு அண்ணன் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த பாஜக, இந்த காங்கிரஸ், இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்தல் வருது, எங்களை போல பிள்ளைகள் வந்து அந்த மக்கள் பிரச்சனையில் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அது மக்கள்கிட்ட பேராதரவை தருது. அதனால இந்த பயலுக வளர்ந்துலேருந்து வந்துடுவாங்களோங்கிறதுல திடீர்னு கச்சத்தீவு மேலே ஒரு காதல். அது எப்படி வருது, ஏன் வருதுன்னு தெரியல. ஏன்னா நேற்று தார எடுத்துகிட்டு போன மாதிரியும் அதெல்லாம் பெரிய வழியிலையும் வழி வந்து அந்த ஒன்றத்துக்கு உதவாத இடம் கச்சத்தீவுன்னு சொல்கிறது இருக்குல்ல. சரி, ஒன்றத்துக்கு உதவாத இடம் இந்தியாவுக்கு தான் எதுக்குன்னு கேட்குறீங்க. சரி, அது இலங்கைக்கு தான் எதுக்கு? சரி, ஒன்றுக்கு உதவாத இடம் தமிழர்களுக்கு தேவையில்லை. அந்த ஒன்றுத்துக்கு உதவாத இடம் சிங்களனுக்கு எதுக்கு? இப்போ குறிப்பாக எங்கள் அண்ணன் செல்வ பெருந்தையெல்லாம் சொல்லும்போது பல லட்ச நிலங்களை, ஏக்கர் நிலங்களை ஈடாக பெற்று கொடுத்தாருங்கிறாங்க. அந்த இடம் எந்த இடம் எங்கே இருக்குது? சரி, நீங்களாம் யாராவது சொல்லுங்கள். கச்சத்தீவை கொடுத்துட்டு அம்மையார் இந்திரா காந்தி அதற்கு ஈடாக பெற்று கொடுத்த நிலங்கள் எங்கே? அதுக்கடுத்துதான் இந்த கச்சத்தீவு மீட்கணும் அப்படின்ற தீர்மானம் ஒன்று சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்களா. அந்த தீர்மானத்துக்கு பாஜக வரையும் ஆதரவு கொடுத்துக்கிறாங்கப்பா. இப்போ காங்கிரஸை பற்றி சொல்லுவாங்க, காங்கிரஸ் தான் தூக்கி கொடுத்தாங்க, அவங்க இப்போ வந்து தேர்தல் நேரத்தில் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசுவாங்க. ஆனால் இப்போ பாஜக இத்தனை நாளாக ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி பெருசாக பேசுனது கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள், வானதி ஸ்ரீனிவாசன் அம்மையார் வந்து சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இது கேட்கையில் பார்க்கும்போது என்னமோ இருக்கு போலே அப்படின்னு தோணுமா இல்லையா? அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கலாம்னு செய்தியாளர்கள் அண்ணன்ட்ட கேள்வி கேட்குறாங்க. யார்கிட்ட? சீமான் அண்ணன்ட்ட. அதுக்கு சீமான் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, என்னப்பா லாஜிக்கே புரிய மாட்டேன், இந்த தேர்தல் வருது, ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க, நம்ம மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு தீர்மானம்னு வச்சுக்க, அங்கே போய் எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா? ஆனால் நீ அப்படியே கான்ட்ரடிக்ஷன் எங்கே இருக்குன்னு பாரு. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு கச்சத்தீவு கொடுத்தது தொடர்பாக. அப்போ இப்போ ஜெயலலிதா அம்மையார் அந்த கேஸை கொண்டு போனாங்களா. அதுக்கு வந்து அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ வந்து என்ன பதில் கொடுத்தாங்க ஒன்றிய அரசு தரப்புலேருந்து? கச்சத்தீவு கொடுத்தது அது கரெக்டு அப்படின்ட்டு போனாங்க. சரி, அதுக்கப்புறம் தான் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு, அதே கேஸ் மறுபடியும் வந்துச்சு. ஒன்றிய அரசு தரப்புலேருந்து மறுபடியும் பதில். என்ன பதில்? கொடுத்தது அதே பதில் தான், அவ்வளோதான். அவங்களுக்கு ஸ்டாண்ட் அங்கே ஒன்று இங்கே ஒன்று. என்ன, தேசிய தலைமையில் ஒரு முடிவு எடுப்பாங்க, நீங்கள் மாநில கட்சியாக இருந்துக்கிட்டு உங்கள் தலைமையில் நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்களா? புரியல அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் அண்ணன் சீமான் அவர்கள். தீர்மானத்தை நீங்கள் எதிர்க்க முடியுமா? தேர்தல் நேரத்தில் எதிர்ப்பீங்களா? இல்லை, நான் கேட்குறதுக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு விளங்கிக்கிட்டேன். உங்கள் கேள்வி, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கச்சத்தீவு மீட்புக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போச்சு. இந்த காங்கிரஸ் என்ன பதில் மனு தாக்கல் பண்ணது? கச்சத்தீவை கொடுத்தது தான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதுதான் பதில் மனு. வேணா நீங்கள் தேடி பார்த்துக்கிறீங்க. மறுபடியும் பாரதிய ஜனதா வந்தது, இதே வழக்கு வந்தது. அதே பாரதிய ஜனதா ஆட்சி அன்றைக்கு அரசு தரப்புல முன்னாடி வழக்கறிஞர் வச்ச பதில் மனு இதே பதில் தான். கச்சத்தீவை கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதுதான் இருந்தது. அப்புறம் அங்க மத்தியில் ஆள்ற கட்சி தலைமை ஆட்சி அது ஒரு முடிவெடுக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முடிவெடுப்பீங்களா? எப்படி முடிவெடுப்பீங்க? இந்திய கட்சிகளுக்கு எப்பவுமே தம்பி 2 நிலைப்பாடுகள் இருக்கும். கர்நாடகான்னு வரும்போது காவிரி அது யாரோட உடைமை, யாரோடைய பிரச்சனை? அது கர்நாடக மாநிலத்தோடு நிற்கும் பிஜேபி.
காங்கிரஸ் கர்நாடக மாநிலத்துக்காக நிற்கும். ஆனால் இங்கே வரும்போது காவிரியை பற்றி பேசாது, கச்சத்தீவை பற்றி பேசாது, முல்லை பெரியாற்று உரிமையை பற்றி பேசாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.